வணக்கம் தமிழ் பக்தி நேயர்களுக்கு. இங்கு நாம பார்க்க இருப்பது 25 ஆண்டுகளுக்கும் மேலாக பண்டரிபுரம் விட்டல சமஸ்தானத்தில் விட்டல மகாராஜாவை குருவாக ஏற்று தொடர்ந்து எண்ணற்ற ஆன்மீக உபன்யாசங்களை உலக அளவிலும் தேசிய அளவிலும், எண்ணற்ற நாம சங்கீர்த்தனங்களை உலக அளவிலும் தேசிய அளவிலும் கொண்டு செல்பவரான ஆன்மீக தொண்டுகளை தொடர்ந்து தன் வாழ்க்கையின் பணியாகவே செய்து வரும் ஸ்ரீ கோபால்தாஸ் மகாராஜ் அவர் நமக்காக, நம்முடைய சேனலுக்காக பிரத்யேகமாக ராமனின் கதையை கூற இருக்கிறார். வாங்க கதைக்குள்ள போகலாம். இந்த வேதசாரம் ஒரு ரூபத்தை எடுத்துண்டு, அந்த ரூபத்துக்கு பேர் தான் ஸ்ரீமத் ராமாயணம். அப்பேற்பட்டதான் இந்த ராமாயணம் நம்மளுக்கு சுலபமா கிடைக்கிறது. நம்ம இங்க பூலோகத்தில் இருக்கிறதுனால இவ்வளவு சுலபமா கிடைக்கிறது. இந்த ஆஞ்சநேய சுவாமி கடைசியா பகவான் போகும்போது சொல்றார், யார் யாரெல்லாம் ராமாவதாரம் முடிஞ்ச பிறகு சுவாமி சொல்றார், யார் யாரெல்லாம் என் கூட சரையு நதியில இறங்குறேளோ அத்தனை பேருக்கு வைகுண்டம், யார் வந்தாலும் எல்லாருக்கும் வைகுண்டம்னு சொல்லி கூப்பிடுறார். எல்லாரையும் பார்த்தா அங்க இருக்கக்கூடிய வைகுண்டம் யோகி துர்லபம்ங்கிறா. அப்பேற்பட்ட வைகுண்டத்தை பகவான் என்ன பண்றார், கையில வச்சுன்னு கூப்பிடுறார், சீக்கிரம் வாங்கோ வாங்கோன்னு கூப்பிடுறார். பார்த்தது சைத்தன்யம் உள்ள வஸ்து, சைத்தன்யம் இல்லாத வஸ்து, புழு பூச்சி மரம் செடி கொடி எல்லாரும் அந்த சரையு நதி தீரத்துல இறங்கி விடுறா. கரையில பார்த்தா ஒரு ஜீவன் மட்டும் நிக்கிறது. யாரு நிக்கிறா அப்படின்னா ஆஞ்சநேய சுவாமி நிக்கிறார். ஏன் அவர் நிக்கிறார்னா பகவான் கூப்பிடுறார், ஹே அனுமன்னு நீ வரலையான்னு கேட்கிறார். உடனே அவர் ஆஞ்சநேய சுவாமி கேட்கிறார், நான் வரல. ஏன் வைகுண்டம் உனக்கு இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கியா அதனால வரலையேங்கிறியோன்னா, இதற்கு முன்னாடி நான் பார்த்தது கிடையாது, அப்புறம் ஏன் வரல, வைகுண்டம் யோகி துர்லபம்ங்கிறாளே, அப்பேற்பட்ட வைகுண்டத்தை நான் கையில வச்சுன்னு உன்னை கூப்பிடுறேன், நீ வரமாட்டேங்கிறியே, ஏன் வரலன்னா எனக்கு அந்த வைகுண்டத்துல பிடிக்கல, அந்த வைகுண்டம் பிடிக்கல. ஏன் வைகுண்டம் பிடிக்கல அப்படின்னா உடனே சுவாமி கேட்கிறார், எனக்கு அங்க இருக்கக்கூடிய ஸ்திதி தெரியணும். என்ன தெரியணும்னா, இப்ப பூலோகத்துல எங்க திரும்பினாலும் ராமநவமிக்கு ராமாயணம் பாராயணம் பண்ணிட்டு இருக்கா, கதை நடக்கிறது, ஒரு சத்சங்கம் கிடைக்கிறது. இது போல அந்த வைகுண்டத்துல வந்தா உங்களுடைய நாமம் இருக்குமா, உங்க ராமாயணம் இருக்குமா, உங்க ராமாயண கதை இருக்குமா, இல்ல ராமாயணம் கதை சொல்ற பெரியவா இருப்பாளா, இருக்க மாட்டான். சுவாமி சொன்னார், அங்க நீ வந்துட்டேன்னா இந்த 4 விதமான முக்தி, சாலோக்கியம் சாரூபியம் சாமீபியம் சாயுஜ்யம், 4 விதமான முக்தியை உங்ககிட்ட கொடுத்துடுவோம். நீ வைகுண்டத்துல எப்பொழுதும் சுகம்தான், துக்கமே கிடையாது, ராத்திரியே கிடையாது, பகல் தான், சுகம் மட்டும்தான், துக்கம் கிடையாது. இந்த சரீரத்துக்கு எவ்வளவு சுகமோ அவ்வளவு சுகத்தை அனுபவிக்கலாம், எப்பொழுதும் ஆனந்தகரமான வைகுண்டம். அந்த வைகுண்டத்துக்கு நீ வாங்குறார். உடனே இந்த புத்தியாவதூய ஹனுமானு பரமாம்பி முக்தி தெரிஞ்சே உதறினார். ஏன் எதற்காக உதறினார் அப்படின்னா, இந்த ராமாயணத்துக்கு நிகரா அந்த வைகுண்டத்தை வச்சு பார்த்தோம்னா அது ஒண்ணுமே இல்லையா. அந்த ஆஞ்சநேய சுவாமி சொல்றார், இந்த ராமாயணம் இல்லாத அந்த வைகுண்டம் எனக்கு வேண்டாம், அதை நான் துச்சமா மதிக்கிறேன். எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்த காஞ்சலிம் பாஷ்பபாரி பரிபூர்ண லோச்சனம் மாருதிம் நமத்த ராட்சசாந்தகம். இந்த ராமாயணம் இல்லாத வைகுண்டம் எனக்கு வேண்டவே வேண்டான்னு உதறி தள்ளிவிட்டு இங்கேயே இருக்கார். எங்க இருக்காருன்னா இப்ப கதை நடக்கிறதே இங்கேதான் இருக்காரு அந்த ஆஞ்சநேய சுவாமி. அப்பேற்பட்ட மகத்துவமுடைய இந்த ராமாயணம் நமக்கு சுலபமா கிடைக்கிறது இந்த ராமநவமி புண்ணிய காலத்துல. இப்படி இந்த ராமாயணம் எப்படி நம்மளுக்கு கதையா கிடைக்கிறதுன்னா, லவகுஷால் கானம் பண்ண பிரகாரத்துல கிடைக்கிறதுன்னு பெரியவா சொல்றா. திரிலோக சஞ்சாரியான நாரத சுவாமி என்ன பண்றார், பகவன் நாமத்தை சொல்லிண்டு வீணையை மீட்டிண்டு பகவன் நாமாவை சொல்லிண்டு இப்படி வந்துட்டு இருக்கிற நாரத சுவாமி வால்மீகியினுடைய ஆசிரமத்துக்கு வரார். வந்த அந்த வால்மீகி மகரிஷிக்கு அர்க்யபாத்யாச்சமனியம் கொடுத்து பிரஷ்னம் பண்றார். இந்த வால்மீகி மகரிஷி என்ன பிரஷ்னம்னா, தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகி முனிபுங்கவம். தபஸ்வாத்யாய நிரதம் வாக்விதாம்பரம் முனிபுங்கவம் நாரதம் தபஸ்வி வால்மீகி பரிபப்ரச்சா. அந்த எப்பேற்பட்ட நாரதர் என்கிறார், தபஸ்வாத்யாய நிரதம், அத்தியனம் பண்ணவர்,
தபஹாங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, யார் யாருக்கு மனசு எந்தெந்த விஷயத்துல லயிக்கிறதோ அதுதான் தபசுங்கிற. ஒருத்தருக்கு தியானம் பண்ண பிடிச்சிருக்கும், ஒருத்தருக்கு கர்மா பண்ண பிடிச்சிருக்கும், ஒருத்தாளுக்கு யோகா பண்ண பிடிச்சிருக்கும், ஒருத்தாளுக்கு பக்தி பூஜையா எடுத்து போட்டு இருக்கிறதுல பிடிச்சிருக்கும், ஒருத்தாளுக்கு நாம சங்கீர்த்தம் பண்றதுல பிடிச்சிருக்கும், ஒருத்தாளுக்கு கதை கேட்கறதுல பிடிக்கும், இன்னொருத்தாளுக்கு கதை சொல்றதுல ஒரு அனுபவம் இருக்கும். இது போல யார் யாருக்கெல்லாம் மனசு லயிக்கிறதோ அதுதான் தபசு. அந்த தபஸ்வியான அந்த நாரதர் அத்தியனம் பண்ணவராம், பூர்ண அத்தியனம் பண்ணவர் நாரதர். வாக்விதாம்பரம் அவருக்கு விசேஷனம். வாக்விதாம்பரம் வாக்க அடைந்தவர்களிலேயே சிறந்தவர் இந்த நாரதர். அதற்கும் மேல முனிபுங்கவம், முனிகளுக்குள்ள சிரேஷ்டர் இவர் தான். அதனால முனிபுங்கவம். தபஸ்வி வால்மீகி பரிபப்ரச்சா. இத இவருக்கு இவ்வளவு விசேஷம் சொல்றாரே, அப்ப கதை கேட்கிறாரு, கொஸ்டின் கேட்கிறாரே, அவருக்கும் கொஞ்சம் தபஸ் இருந்தாதான் இந்த கேள்வி அர்த்தமாகும். அதனால எப்பேற்பட்ட வால்மீகினா தபஸ்வி வால்மீகி, அவரும் தபஸ் உடையவர். கதை சொல்றவா மட்டும் சொல்லிண்டே இருந்தா போறாது, கேட்கிறவா அதை உள்வாங்கிக்கணுமோ. அதனால சொல்றார் தபஸ்வி வால்மீகி பரிபப்ரச்சா. கேட்டார். என்ன கேட்டார்னா, அவன் இந்த திரிலோக சஞ்சாரியா இருக்கேள், எனக்கு ஒரு சில சந்தேகம், எனக்கு அதை நீங்க தான் நிவர்த்தி பண்ணி வைக்கணும். என்ன உங்களுக்கு சந்தேகம்னா, கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கச்ச வீரியவான் தர்மஜ்ஞஸ்ச கிருதஜ்ஞஸ்ச சத்யவாக்யஹ திருடவ்ரதஹ சாரித்ரேண ச கோ யுக்தஹ சர்வபூதேஷு கோஹிதஹ வித்வான் கக்கஸ் சமர்த்தஸ்ச கஸ்சைக பிரியதர்சனஹ ஆத்மவான் கோஜித க்ரோதஹ ஜிதிமான் கோணசூயகஹ கஸ்ய பிப்யதி தேவாச்ச ஜாதரோஷஸ்ய சம்யுகே ஏததிச்சாம்யஹம் ஸ்ரோதும் பரம் கௌதூகலம் ஹிமே மகர்ஷே த்வம் சமர்த்தோசி ஞாதுமேவ விதம் நரம். 16 கேள்விகள், 16 குணங்களே கேள்வியா கேட்கிறார். அஸ்மின் லோகே, நான் 16 குணங்கள் கொண்ட ஒரு மனுஷன். வேதம் என்ன சொல்றதுன்னா, ஷோடச கலோவை புருஷா. ஒரு மனுஷன் எதுல பூர்ணன்னா 16 குணங்கள் கொண்ட ஒரு மனுஷன் தான் பூர்ணன் அப்படின்னு வேதம் சொல்றது. இந்த 16 குணம் உடைய ஒரு மனுஷன் இருக்கானா? எந்த குணம்னா, இந்த மனுஷனை நான் பார்க்கணும். அஸ்மின் லோகே, இப்ப போனா பார்க்கறது போல இருக்கணும். இந்த லோகத்துல அவன் வாழ்ந்துட்டு இருக்கணும். நீங்க உடனே அவன் எப்பயோ இருந்தான், புராணாந்தரத்துல இருந்தான்னு சொல்லக்கூடாது. இப்ப போனா அவனை பார்க்கறது படி இருக்கணும். அஸ்மின் லோகே சாம்பிரதம் லோகே, இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறவனா இருக்கணும். இப்ப நீங்க அட்ரஸ் கொடுத்தா நான் போய் பார்த்துட்டு வரணும். மனுஷனாக இருக்கணும். ஞாதுமேவ விதம் நரம், தேவாள் இருந்தா அப்படின்னு நீங்க கையை காமிக்க கூடாது. மனுஷனா இருக்கணும். இத்தனை குணங்களும் இருக்கிறவனா இருக்கணும். எப்பயோ வாழ்ந்தவனா இருக்கக்கூடாது, இப்ப போனா பார்க்கறவனா இருக்கணும். அப்பேற்பட்ட இந்த 16 குணங்கள் உடைய இந்த மனுஷன் இருக்கானா அப்படின்னு பிரஷ்னம் பண்றார். என்ன இந்த 16 குணங்கள் அப்படின்னா, தர்மஜ்ஞா தர்மஜ்ஞஸ்ச கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான். முதல் குணங்கள் என்னன்னா, குணவானா இருக்கணும். குணவான்னா என்னன்னா, சமுதாய குணங்கள் நிறைஞ்சவனாக இருக்கணும். அதுதான் குணங்கள்னு பேர். குணவான் கச்ச வீரியவான், 16 குணங்கள்னு சொல்லிவிட்டார். அதுல 2வது குணம் வீரியவான். வீரியவான்னா என்னன்னா, தேசிகன் சுவாமிய ரகுவீர கத்தியத்துல சம்போதனம் பண்ற காலத்துல சொல்றார், ஜெய ஜெய மகாவீரா மகாதீர தௌரேயா தேவாசுர சமர 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 சமய சமுதித நிர்தர நிர்தாதித நிரவதிக மகாத்மியா. சுவாமி சம்போதனம் பண்றார், ஜெய ஜெய மகாவீரான்னு கூப்பிடுறார். இந்த வாக்கு யாருக்கு பொருந்தும்னா, சுவாமி ராமருக்கு தான் பொருந்தும். அப்பேற்பட்ட வீரியவான் இந்த ராமர். எப்படி இருக்கணும் வீரம்னா, ஸ்வயம் ரக்ஷதசன்னு பரான் நாசயன். ஒரு யுத்தத்துல முன் வச்ச கால பின் வைக்க கூடாது. அதுவும் எப்படின்னா, தான் அடி வாங்கிட்டு அடுத்த வாழை காப்பாற்றக்கூடாது, தன்னையே ரட்சணை பண்ணிக்கணும், அடுத்த வாழையும் காப்பாற்றணும். ஸ்வயம் ரக்ஷதசன்னு பரான் நாசயன். அடுத்த வாழை அவளுடைய பராக்கிரமத்தோடு போட்டியிட்டு ஜெயிக்கணும், தானும் அடி வாங்காம இருக்கணும். அப்பேற்பட்டவன் எவன் இருக்கானோ அவன் தான் வீரன். ஜெய ஜெய மகாவீரா வீரியவான். அதற்கு அடுத்த குணமாக தர்மஜ்ஞஸ்சா, தர்மம் தெரிஞ்சவனாக இருக்கணும். அதற்காக தானே சுவாமி அவதாரமே பண்ணியிருக்கார்.
அதற்கு மேல சொல்றார், நம்ம தர்மத்தை நம்பி பண்ணினோமானால் அந்த தர்மம் நம்மளை ரட்சிக்கும். எது போலன்னா, தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா, ரக்ஷிதா தர்மஹா ரக்ஷதி. நம்ம தர்மத்தை நம்பி நம்ம ஓடியிட்ட பிச்சையும் உகர்ந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமேங்கிறா சிவவாக்கியர். நீ தர்மத்தை நம்பி இறங்கி பண்ணிவிட்டேன்னா அதனுடைய நம்ம இப்ப பண்றோம் திருப்பி நாளைக்கு கிடைக்கும்ங்கிற எண்ணம் இல்லாதபடிக்கு இந்த தர்மம் நமக்கு கை கொடுக்கும்னு நம்பி பண்ணிவிட்டையானா அந்த தர்மம் பிற்காலத்துல உனக்கு வந்து நிற்கும். ஏன்னா கடைசி காலத்துல நீ தர்மானுகோகச்சதி ஜீவ ஏகாங்கிற, நீ கடைசி காலத்துல எதை எடுத்துன்னு போக முடியும்னா, நீ சம்பாதிச்சதெல்லாம் உன் கண்ணு முன்னாடி இருக்கும், ஆனா நீ எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு நாள் போகணும். எப்படின்னா, தனானி கோஷே பசவச்ச கோஷ்டே பாரியா கிரகத்வாரி ஜனாஸ் வசானி தேகச்சிதாயாம் தர்மானுகோகச்சதி ஜீவ ஏகா. நீ சம்பாதிச்சு வச்சிருக்கியே தனானி கோஷே, நீ சம்பாதிச்சது எல்லாம் எங்க இருக்குன்னா உன் ஆத்து பீரோல தான் இருக்கும், அது உன் கூட வராது. பசவச்ச கோஷ்டே, வேளா வேளைக்கு பாலை கறந்து குடிச்சிருந்தியே ஒரு மாடு, ஏன் மாடு ஏன் மாடுன்னு சொல்லிட்டு இருந்தியே, அந்த மாடு கூட வருமோன்னா கொட்டில விட்டு அது தாண்டாது. பசவச்ச கோஷ்டே, சரி உன் கூடயே 60 வருஷமா சம்சாரம் உன் கல்யாணம் பண்ணிட்டு உன் கூடயே இருந்தாலே அவ வருவாளோன்னா, பாரியா கிரகத்வாரி, ஆத்து வாசலை தாண்டி அவளால வர முடியாது, அழுவா நமஸ்காரம் பண்ணுவா அங்கேதான் இருப்பா. பாரியா கிரகத்வாரி, சரி உன் கூடயே இருந்தானே ஒரு ஃப்ரெண்டு, உன் மித்ரன், நானும் சாரும் ஒண்ணுன்னு சொல்லிண்டே உன் கூடயே செலவு பண்ணிட்டு உன் காசை காலி பண்ணிட்டு இருந்தானே, அவன் தான் உன் கூட வருவானோ இல்ல உன் பந்துக்கள் தான் கூட வருவாளோன்னா ஜனாஸ் மஷானி, அவ எது பர்யந்தன்னா அந்த இடுகாடு பர்யந்தம் தான் அவளுடைய ரைட்ஸ். அதை தாண்டினா அழுவா, நீரிலில் முழுகி நினைப்பொழிந்தார்களேங்கிறார் பட்டினத்தார். அழுவா, அழுதுட்டு ஒரு ஸ்நானத்தை பண்ணுவா, கிளம்பி போயிடுவா. அதற்கப்புறம் உனக்கு மகாலிங்கமோ நாராயணனோ விட்டலனோ என்ன பேர் கோபாலனோ கோவிந்த் எந்த பேர் கிடையாது, பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டுங்கிறார். அந்த பேர் போயிடும். ஒரு ராத்திரி உன் பாரிய கூட தங்க மாட்டா. இவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன பண்ணினேன்னா அந்த பணத்தை சேர்த்து வச்ச, அந்த பணம் உனக்கு கூட வராது. அதற்கு மேல ஏகாதசி பார்க்காதபடிக்கு துவாதசி பார்க்காதபடிக்கு ஒரு விரதம் இல்லை, ஒரு அனுஷ்டானம் இல்லாதபடிக்கு இந்த சரீரத்தை வளர்த்திய, அந்த சரீரமாவது உன் கூட வருமோ அப்படின்னா அந்த சரீரமும் வராது. அது எதோட முடியும்னா, மித்திரனானவன் அந்த இடுகாட்டோட போயிடுறான். அந்த சரீரம்ங்கிறது உன் கூடயே தான் வளர்றது, அது தனி கிடையாது. இப்ப பாரியாளோ வீடோ பணமோ மாடோ இதெல்லாம் உன்னை விட்டு அந்நிய வஸ்துக்கள். சரி, இந்த சரீரம்ங்கிறது வெக்கம் பார்க்காம ஒரு பந்தியில உட்காந்துட்டு பகவன் நாமா சொன்னா வெக்கம் வரும். ஆனா ஒரு பந்தியில ஒரு அப்பளத்தை விட்டுட்டு போயிட்டான்னா அப்பளான்னு கத்துறா. எதனாலன்னா அவ்வளோ ஒரு அபிமானம் தன்னுடைய சரீரத்துல. அப்படி ஆசைப்பட்டு சாப்பிட்டு வளர்த்திய இந்த சரீரம் அதுதான் உன் கூட வந்து நிற்குமோ அப்படின்னா அதுவும் வராது. அது எதோட நிற்கும்னா அந்த சித்தையோட முடிஞ்சு போச்சு. அக்னியில எரிச்சுட்டான்னா அந்த ஜீவனுக்கும் அந்த சரீரத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணது எதற்காகன்னா தர்மத்தை தியாகம் பண்ணி இவ்வளவு பண்றோம். ஆனா அந்த தர்மம் நம்மளை ரட்சணை பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பண்ணியிருக்க, எதுவும் கூட வராது. எதுதான் கூட வரும்னா தர்மானுகோகச்சதி ஜீவ ஏகா, அந்த தர்மம் மட்டும்தான் உன் கூட வரும். அதனால என்னன்னா பேலேந்தே புத்தி அதற்கு தயார் பண்ணிட்டு இருக்கிற காலத்துல கொடுத்து பழகிக்கணும். இல்லாத போதே கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கணும். இருக்குன்னா கொடுத்து பழகணும். அது எங்க காப்பாத்தும்னா காதருந்த ஊசியும் வாராதுதான் கடை வழிக்கேன்னது போல உன் கடைசி காலத்தை இங்க தீர்மானம் பண்ணாதது, அங்க போனா இதெல்லாம் உதவும். இருக்கிறதுலே சிரேஷ்டமான தர்மங்கள் எவ்வளவோ இருக்கு, அதெல்லாம் பண்ணினோம்னா இது இங்கேக்கு வழி கிடையாது, அங்க போனா இதெல்லாம் பேசும். அப்பேற்பட்டதான அந்த தர்மம் அறிஞ்சவனா இருக்கணும். ராமர் அந்த குணங்கள் உடையவரான், தர்மம் தெரிஞ்சவர் ராமர். தர்மஜ்ஞா, தர்மம் அறிஞ்சவரா ராமர். அதற்கு மேல கிருதஜ்ஞா, செய்நன்றி மறவாதவனா இருக்கணும். கிருதஜ்ஞே நாஸ்தி நிஷ்கிருதிங்கிறார். எந்த பாபத்துக்கு வேணாம் மன்னிப்பு உண்டு, செய்நன்றி மறந்தவனுக்கு ஒரு விமோச்சனமே கிடையாது, அவனுக்கு பரிகாரமே கிடையாது. திருவள்ளுவரும் அதுதான் சொல்றார், என்னன்றி கொன்றார்க்கு ஒய்வுண்டாம் ஒய்வில்லை செய்நன்றி கொண்ட மகருக்குங்கிறார் திருவள்ளுவர். அதற்கு மட்டும் விமோச்சனமே கிடையாது. அப்படி செய்நன்றி மறவாதவனா இருக்கணும். கிருதஜ்ஞா சத்தியவாக்கியா, சத்தியவாக்கியம்னா எப்படின்னா ரிஜுவான ஒரு பாதையை தன்னுடைய வாழ்க்கையில சத்தியத்தை கடைபிடிச்சவனா இருக்கணும்.
சத்தியே தர்மம் பிரதிஷ்டிதம். ஏன்னா சத்தியத்துல தான் லோகமே இருக்கு. அந்த சத்தியத்தை விடாம கடைபிடிக்கிறவனா இருக்கணும். சத்தியவாக்கியா திருடவ்ரதா. ஒரு விரதத்தை எடுத்துட்டானா கடைசி பர்யந்தம் போகணும். அவசரப்பட்டுன்னு ஒரு மாமா என்ன பண்ணுவார், ரிட்டையர்மெண்ட் ஆனோடனே ஏகாதசி விரதத்தை எடுத்துருவார். ஆனால் அவரால் தொடர்ந்து அதை பண்ண முடியாது. ஏகாதசி ராத்திரி அன்னைக்கே பசிக்க ஆரம்பிச்சிடும். உடனே சமயக்கட்டுக்கு போகிறது, எது இருக்கோ பழையதோ புதியதோ எது இருக்குன்னு பார்க்க மாட்டார், எடுத்து கபகபன்னு சாப்பிட்டுடுவார். இது என்னன்னா வாசனை. இவ்வளோ வருஷ காலமாக, அந்த 60 வருஷ காலமாக சாப்பிட்டு 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 இந்த தேகத்துக்கு பழக்கியாச்சு. ஒரு ஏகாதசின்னா அந்த ஏகாதசி அனுஷ்டான திருடத்துவம் இல்லை. அதனால அதை விட்டுவிட்டு அந்த எல்லையை மீறுறது. அதுபோல இருக்கக்கூடாது. எடுத்துட்ட விரதத்தை கடைசி பர்யந்தம் ஒருத்தன் கடைபிடிக்கிறவனா இருக்கணும். திருடவ்ரதா. அதற்கு மேல சொல்றார், சாரித்ரேன சகோ யுக்தா. நல்ல சரித்திரம் உடையவனா இருக்கணும். நேரா பார்க்கும்போது எல்லாரும் கொண்டாடுவா, சார் இவரை போல உண்டா, இவர் ரொம்ப நல்லவராச்சே அப்படின்னு சொல்லுவா. நம்ம போனப்புறம் இவர் இன்னைக்கு இப்படி இருக்காரு அன்னைக்கு அப்படி இருந்தாருன்னு சொல்லக்கூடாது. அவர் இன்னைக்குமே ஒரே போலன்னு இந்த லோகமே பேசுறது போல நல்ல சாரித்திரம் உடையவனா இருக்கணும். சாரித்ரேன சகோ யுக்தா சர்வபூதேஷு கோஹிதா. மனிதர்களுக்கு மட்டும் இல்லாதபடிக்கு எல்லா ஜீவராசிகளிடத்தையும் ஒரு பிரியம் உள்ளவனா இருக்கணும். மேல கதையிலே வரப்போகுது, ராமர் என்ன பண்ணார், ஒரு வாயில்லாத பிராணி பட்சியான அந்த ஜட்டாயுக்கு சுவாமி தன் கையால கர்மாக்களை பண்றார். அவ அப்பாவுக்கு பண்ணல, ஆனா அந்த காரியங்களை ஜட்டாயுஷுக்கு பண்றார். ஏன் பண்றார்னா சர்வபூதேஷு கோஹிதா. எல்லா ஜந்துக்களிடத்திலையும் பகவானுக்கு அப்படியோடு பிரீத்தி. அதற்கு மேல யுத்த காண்டத்துல குரங்குகள்லாம் மரிச்சு போயிடுறது. இந்த யுத்தத்துல கும்பகர்ணன் என்ன பண்றான், வந்த வேகத்துல இருக்கிற அந்த குரங்கெல்லாம் எடுத்து முழுங்கி விடுறான். நிறைய குரங்குகள் மரிச்சு போயிடுறது. யுத்தம் முடிந்த பிறகு, ராவண ஜெயம் ஆன பிறகு தேவதைகள்லாம் வந்து ஸ்தோத்திரம் பண்றா. புஷ்பமாரி பொழியிற காலத்துல இந்திரன் வந்து கேட்கிறான், ஏன்னா சுவாமி தான் அவதாரம். எதற்காக அவதாரம்? இந்த ராட்சசாதிகளை வதம் பண்றதுக்கு தானே அவதாரம். உடனே தேவர்கள் இந்திரன் எல்லாரும் வந்து சுவாமிகிட்ட என்ன வேணும்னு கேட்க, உடனே சுவாமி என்ன கேட்டார், அவர் மனுஷனா நடிச்சுன்னு இருக்கார். அவர் சொன்னார், எனக்கு எதுவும் வேண்டாம், அதற்கு மேல உனக்கு கொடுக்கணும்னா இந்த கும்பகர்ணன் யுத்த காலத்துல நிறைய குரங்குகளை சாப்பிட்டுட்டான். இந்த யுத்தம் ஜெயமாயி நாங்கள்லாம் நாட்டுக்கு போற காலத்துல சுக்ரீவ சைன்யங்கள் அதெல்லாம் அவெல்லாம் ஆத்துக்கு போற காலத்துல எல்லா ராத்திலையும் ஆரத்தையை கரைச்சி வச்சுன்னு உட்கார்ந்துட்டு இருப்பா. நம்ம ஆத்துக்காரர் யுத்தத்துக்கு போயிருக்கா, திரும்பி வந்துடுவான்னு. ஆனா இந்த ஒரு சில ஆத்துல இந்த காலமான குரங்குடைய பத்னிகள்லாம் ஏமாந்து போயிடும். இந்த நம்மளுடைய ஆத்துக்கார் வரலன்னா அதுங்கள்லாம் ஏமாந்து போயிடும். அது வானரங்கள் தான் இருந்தாலும் அதனுடைய மனசு நோகடிச்சு போயிடும். உடனே சுவாமி என்ன சொன்னார், அந்த உன்னால நீ தேவன் என்ன வேணா பண்ண முடியும், எனக்கு என்ன பண்ணணும்னு கேட்டேன்னா இந்த மரிச்ச குரங்கெல்லாம் ஜீவிச்சு கொடுன்னர், உயிர்ப்பிச்சு கொடுன்னர். எதற்காகன்னா இதை கொடுத்தேன்னா அவெல்லாம் சந்தோஷப்படுவா. இதுதான் சொல்றார், சர்வபூதேஷு கோஹிதா. ஒரு வாயில்லா ஜீவன்ட்டையும் அப்படி ஒரு கருணையை காமிக்கக்கூடியவனா இருக்கணும். சர்வபூதேஷு கோஹிதா வித்வான் கக்க சமர்த்தச்ச. வித்வானாக இருக்கணும், அசடா இருக்கக்கூடாது, நல்ல படிச்சவனா இருக்கணும். அது மட்டும் இல்ல, சமர்த்தச்ச சாமர்த்தியனா இருக்கணும், சாமர்த்தியசாலியாக இருக்கணும். ஒரு காரியத்தை கொடுத்தா விட்டிண்டு வானா கட்டிண்டு வருது போல உள்ள சாமர்த்தியம் உடையவனாக இருக்கணும். கஷ்டைக பிரியதர்சனஹா. ஒருத்தனை பார்த்தா ஒருத்தாள்கிட்ட மட்டும் சர்வ பிரியதர்சனா இருக்கணும், எல்லாரிடத்துலையும் பிரியம் உள்ளவனா இருக்கணும். இப்ப சிலவாளுக்கு எப்படி, நான் ஒருத்தரை பிடிக்கும், அதே ஆசாமி இன்னொருத்தருக்கு பிடிக்காது, அப்படி இருக்கக்கூடாது.